ஒரு ப்ராடக்ட் எம்டிஸ் வீடியோ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெட்ஸ் ஷேவ் பிராண்ட்ல இருந்து ஷேவிங் ஃபோம் தான். கோகோனட் ஆயில் அண்ட் மென்தால் இருக்கு. ஆஃப்டர் ஷேவிங் கூட நம்ம ஸ்கின்னை நல்லா கூலிங் எஃபெக்டோடவே வச்சிருக்கும். இப்போ கரண்டா நான் ஷேவிங்கை விட்டுட்டு வேக்சிங்க்கு மூவ் பண்ணலான்னு இருக்கு. ஸோ நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இல்லை கொஞ்சம் கூட இல்லை. அதுக்குள்ள நான் இதை காலி பண்ணிட்டேன். ஒரு பாட்டில் என்னால வந்து ரிவ்யூ ஷேர் பண்ண முடியல. இப்போ இன்னொரு பாட்டில் நான் ஓபன் பண்ணிட்டேன். அதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனா இல்லையான்றத அடுத்த வீடியோல காட்டுறேன். இப்போதைக்கு நீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரோஸ்மேரி வாட்டர் தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். பாண்ட்ஸ்ல இருந்து கிரீமி ஜெல் சன்ஸ்கிரீன் தான். கிரீமி ஜெல் கன்சிஸ்டன்சில இருந்தாலும் ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க, ஆக்னி ப்ரான் ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகாதுன்னு தோணுது. ரொம்ப திக்கா இருக்கு. அதனால இது கண்டிப்பா நான் ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். பாத்தீங்கன்னா லாரியல் க்ரீம் லென்த் லீவ் இன் கண்டிஷனர் என்னோட OG ஃபேவரட் லிஸ்ட்ல இதுவும் ஒன்று. இது நான் மோர் தென் 7 to 8 பாட்டில்ஸ்க்கு மேலே காலி பண்ணியிருப்பேன். இது கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹேரை செம்ம சில்கியாக சாஃப்டாக வச்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மெயினாக என் ஹேர் லென்த்தாக வரதுக்கு இதுதான் ஒரு கீ இன்க்ரீடியன்ட். ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீழ இருந்து சிக்கா காமிங் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். இது ஒரு ட்ரையல் சைஸ். வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதை விட நிறைய மாய்ஸ்சரைசர் இப்போ கரண்டாக பிடிச்சிருக்கு. அதனால இப்போதைக்கு நான் இதை ரீபர்ச்சேஸ் பண்ணல. இதோட லிங்க்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டிஎம்க்கு லிங்க் வந்துடும்.